ஐபிஎல் வந்து இந்த வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த டீம் வந்து இந்த இயர் கப் அடிக்கிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் அவங்களாம் ரொம்ப பவராக இருக்காங்க. கேகேஆர் தலையோட கடைசி இயர் வேறு சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் நம்புகிறோம். மும்பை இந்தியன்ஸ் எப்பயுமே கடப்பார டீம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷமும் அதுக்கு குறையே இல்லாமல் டீம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலும் ஹூ பிளேஸ் பெட்டர் கிரிக்கெட் வில் டெஃபினெட்லி வின். ஆர்சிபிக்கு வந்து ரச்சத் படிதார்னு இவர் தான் உங்களை லாங் டைம் கேப்டனாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆர்சிபியோட அந்த ஸ்ட்ராட்டஜி ரைட்டாக தப்பா? ஆர்சிபியில் விராட் கோலி தான் ஸ்ட்ராங்கு. அப்போ இந்த வருஷம் கப் வச்சுருவாங்கன்றீங்களா? கப் அடிப்பாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டாக கீழே இருக்க மாட்டாங்க, மேலே வருவாங்க கொஞ்சம். ஆக்சுவலி அவங்க எடுத்த முடிவு காட்டு தான் நினைக்கிறேன். அவங்க வாய் மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர எந்த செயலும் காட்ட மாட்டாங்க. டோனி அவரோட லாஸ்ட் இயர், இந்த இயர் தான் அவர் கடைசியாக விளையாடுவார், இதுக்கப்புறம் ஆட மாட்டார் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கப் அடிச்சிட்டாங்கன்னா லாஸ்ட் இயராக போய்டும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் 4 இயர்ஸாக அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு ஆசை, அவர் விளையாடுவார். எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல்லோட ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா சம்மர் வந்துச்சு, ஐபிஎல் இல்லாமல் நம்மளோட லைஃப்பும் ஓடாது. அப்படி இருக்கும்போது இந்த ஐபிஎல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஐபிஎல் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஐபிஎல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லா டீமுமே ஸ்ட்ராங்காக இந்த வருஷம் வந்து டீம் பிக் பண்ணியிருக்காங்க. மெகா ஆக்ஷன் அப்படின்றதுனால நிறைய டீம் கலைச்சி போட்டு புதுசாலாம் எடுத்திருக்காங்க. புது கேப்டன்ஸு, புது பிளேயர்ஸு, புது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புது கோச்சு, நிறைய டீம் அப்படி இறங்கியிருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் இந்த ஐபிஎல்லில் காத்திருக்கு. ஸோ இதை பற்றிலாம் வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, யார் இந்த வருஷம் கப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தலை டோனி வந்து இந்த வருஷம் தான் லாஸ்ட்டாக விளையாடுவாரா, அது மட்டும் இல்லாமல் 13 வயசில் ஒரு பையன் வந்து ஐபிஎல் விளையாட போகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ அவங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போகலாம். ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இயர் வந்து எந்த டீமுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் எல்லா டீமுமே பேலன்ஸ்டாக எடுத்திருக்காங்க. எல்லாருமே நல்லா பவராக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் அவங்களாம் ரொம்ப பவராக இருக்காங்க. இல்லை ஆர்சிபி, சிஎஸ்கேலாம் எல்லா வருஷமும் எடுக்கிற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா ஃபாட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சொன்னீங்க இவங்களாம் கேகேஆர், எஸ்ஆர்ஹெச்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக எடுத்திருக்காங்கன்னு. சென்னையும் இந்த டைம் வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போயிருக்காங்க. ஒரு பக்கம் சாம் கரனை திரும்ப எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன், அதுக்கப்புறம் நூர் அகமதுலாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தோணலையா? என்னதான் ருத்ராஜ் கேப்டன் பண்ணாலும் தோனி தான் அங்கே வந்து எல்லாம் பிளானும் போடுவார். ஆக்சுவலி அவர் தான் எல்லாரையும் கீ பிளேயர்ஸை யூஸ் பண்ணுறது. ஸோ அவர் பிளான் பண்ணி எப்படின்னு யூஸ் பண்ணுவார். ஆனால் அது வந்து ஒர்க் ஆகுமா இல்லைன்னு ஆடினா தான் தெரியும். ஆர்சிபிக்கு வந்து ரச்சத் படிதார்னு லாஸ்ட் இயர் அவர் கூட வந்து ஒரு சமனாக்கு ஒரு 100 அடிச்சிருந்தார். அவரை கேப்டனாக போட்டிருக்காங்க. நேற்று கூட கோலி சொல்லியிருக்காரு இவர் தான் உங்களை லாங் டைம் கேப்டனாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஆர்சிபியோட அந்த ஸ்ட்ராட்டஜி ரைட்டாக தப்பா? இல்லை, ஆக்சுவலி எல்லோரும் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பேசி தான் ஆக்சுவலி அந்த கான்ட்ரவர்சி இதாக இருக்கும். ஆக்சுவலி அவங்க எடுத்த முடிவு காட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரி இப்போ குஜராத் டைட்டன்ஸ் வந்து கில்லு அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொடுக்கும்போது இவங்களும் சப்போர்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாருமே சொல்கிறாங்க டோனி அவரோட லாஸ்ட் இயர், இந்த இயர் தான் அவர் கடைசியாக விளையாடுவார், இதுக்கப்புறம் ஆட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? பாஸ்ட் 4 இயர்ஸாக அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு ஆசை, அவர் விளையாடுவார். ஸோ வந்து இன்னொரு 10 வருஷம் போனாலும் நீங்களும் ஒரு 20-25 வயசு வந்தாலும் இதே கிரவுண்டில் வந்து சேப்பாக்கில் வந்து அவர் ஆடிட்டே இருப்பார், நம்ம பார்த்தே இருப்போமா? ஆக்சுவலி அப்படி யோசிக்க முடியாது. 46-47 இயர்ஸ் ஆனோடனே ஐ சைட்லாம் போயிடும். ஆக்சுவலி அவரே ரிட்டையர் ஆகிடுவார். எனக்கு வந்து இன்னொன்று கேட்கணும்னு தோணுது என்னென்னா, இந்த ஐபிஎல்லில் வந்து ஆர்ஆரில் வந்து ஒரு 13 இயர்ஸ் ஓல்டு ஒரு 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 பையனை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நீங்களாம் பார்க்கும்போது கிரிக்கெட் பேட்டு இதெல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ஆம்பிஷன் தான் வந்து கிரிக்கெட் ஆடுற எல்லாருக்குமே இருக்கணுமா? இல்லை, அது வந்து ஏன்னா 13 இயர்ஸில் ஐபிஎல் ஆடுறதுலாம் ரொம்ப கஷ்டமானது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்காக ஏற்றதான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் எல்லாமே கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆடுறாரு. இந்த ஐபிஎல்லை நீங்கள் எவ்வளோ ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ரொம்ப ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. எல்லா வருஷமும் இந்த ஐபிஎல்ன்ற 2 மாதம் வந்து ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். இந்த 2 மாதம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ என்ஜாயாக ஒரு வைப்பாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எனிவேஸ் தலையோட லாஸ்ட் இயர்னு எல்லா வருஷமும் ரொம்ப ஈகராக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஒஸ்ட் இயர்னே சொல்லலாம். பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணிட்டு வராரு. ஹார்திக் பாண்டியா சம ஃபார்மில் இருக்கார். மேபி பும்ரா வந்து ஒரு செகண்ட் வீக் அப்புறம் அவர் இருப்பார். சூரியகுமார் யாதவ் இந்தியாவோட T20 கேப்டன். அந்த டீமை பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்கே ப்ரோ. ஆக்சுவலி இந்த வருஷம் எல்லா டீமுமே நல்ல பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலும் ஹூ பிளேஸ் பெட்டர் கிரிக்கெட் வில் டெஃபினெட்லி வின். ஸோ யார் நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஆர்சிபிக்கு வந்து எல்லா வருஷமும் ஏசாலா கப் மாதிரி இந்த வருஷம் கூட வந்து விராட் கோலி வந்து அந்த 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. 18வது வருஷம் 18. ஸோ நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இயராவது வாய்ப்பு இருக்கா?
அதே தான் ப்ரோ. அவங்க வந்து வாய் மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர எந்த ஸ்டைலும் காட்ட மாட்றாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடியே பேசிடுறாங்க. அதை பண்ணிவிட்டு பேசலாம். ஸோ அந்த ஒரு இது மட்டும்தான். அதான் கண்டிப்பாக யார் நல்ல கிரிக்கெட் விளாட்றாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஆர்சிபி கிட்ட தான் வந்து சென்னை தோற்று அந்த பிளே ஆஃப்ஸ் போகிற சான்சஸ் இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்டகரி எங்ககிட்ட தோற்றவங்க தாண்டா நீங்கள் அதனால தானடா போகல அப்படின்றாங்க. நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அதுக்கு? அதான் ப்ரோ. அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குவாலிஃபை ஆனதே ஃபைனல் ஜெயிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. அதாவது மேட்ச் கர்ட்டசின்னு ஒன்று இருக்குது. அது எல்லாமே வெயிட் பண்ணி ஜெயிச்சுட்டு பேசணும், ஜெயிச்சுட்டு பண்ணோம் எல்லாமே ஒன்று இருக்குது. அதை இந்த தடவை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே தான் மேட்ச்சு, மார்ச் 28 பார்ப்போம். நீங்கள் ஈகராக சென்னையில் நடக்க போகிற ஒரு மேட்ச் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க. இந்த மேட்ச் வந்து செம்ம கிளாஷு, செம்மையாக இருக்கும் அப்படின்னா எந்த மேட்ச்சு? ஆர்சிபி சிஎஸ்கே தான் ப்ரோ. 28 வந்து லாக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஆர்சிபியில் விராட் கோலி தான் ஸ்ட்ராங்கு. ஸோ மற்றவங்க எல்லாரையும் இது பண்ணிடலாம் அப்படின்றீங்களா? ஆமாம். ஐபிஎல் வந்து இப்போது இந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஐபிஎல்லை யார் வின் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லா தோனி ஃபேன்ஸ் தான். தலையோட கடைசி இயர் வேறு, சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு நம்புகிறோம். இல்லை கடைசி இயர்னு எப்படி சொல்கிறீங்க? அந்த டிஷர்ட்லாம் போட்டு வந்தார் அதை வச்சு சொல்கிறீங்களா? ஆமாம். ஆனால் வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயரில் கூட அவரோட லாஸ்ட் இயர்னு அப்படி தான் சார் சொன்னாங்க. பட் வந்து அவர் இன்னும் ஒரு இயர் கண்டினியூவாக ஆடுறாரு. பட் வந்து இந்த வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஆட மாட்டாருன்றது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ? அவர் கப்பின் ஆயிட்டாருன்னா கண்டிப்பாக ஆட மாட்டார். அவர் கப்பின் பண்ணிட்டு தான் போவார் கண்டிப்பாக. ஸோ அப்போ இந்த ஐபிஎல்லும் சென்னை தான் ஜெயிக்கும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், டீம் ஸ்ட்ராங். போன ஐபிஎல் ஜெயிக்கலையே சார். ஆனால் போன ஐபிஎல் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஆர்சிபி கிட்ட தான் சார் தோற்றோம். சென்னை 2 மேட்ச் இருக்குது, ஒன்று இங்கே ஒன்று வந்து பெங்களூரில். ஐபிஎல் வந்து இந்த வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த டீம் வந்து இந்த இயர் கப் அடிக்கிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டீம் காம்பினேஷன் வந்து விளாட்னதுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு 1 or 2 மேட்சஸ்ஸு எல்லாமே புதுசாக மாறி இருக்காங்க டீம்ஸ்னால. எப்போவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. பட் ஒரு 4-5 மேட்ச்சு ஆடினான்னு தெரியும் யார் எந்த டீம் காம்பினேஷன் நல்லா இருக்குன்ட்டு. சார் சென்னைன்னு நீங்கள் சொல்லும்போது சென்னை எல்லா வருஷமும் ஒரு ஸ்ட்ராங்கான டீமை தான் இது பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து டோனி அவரோட லாஸ்ட் வருஷம்னு ஒரு 2-3 வருஷம் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இயர் லாஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதே சார். அது எல்லா வருஷம் அப்படி தான் சொல்லுவாங்க. சென்னைனாலே டோனி தான். டோனி இருந்தால் தான் அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது சப்போர்ட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து பிளேயராக விட மென்தாரால் ஒரு கோச்சாக எப்படி இருந்தாலும் சென்னை டீமோடு தான் இருப்பார் அவர். சார் மும்பை இந்தியன்ஸ் சொன்னீங்க, நீங்கள் சென்னை ஃபேனா மும்பை ஃபேனா சார்? நான் சென்னை ஃபேன். மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து நம்ம எப்போயுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் சென்னை மேட்ச் வந்து பயங்கரமாக இருக்கும். 23rd வந்து இங்கே சென்னை மும்பை மேட்ச் இருக்குது. எந்த பிளேயர் வந்து பயங்கரமாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? எந்த பிளேயர்னால் நம்ம டாப் பிளேயர்ஸ் தான் சொல்லணும் ப்ரெடிக்ஷனு. அவங்க டீம்லேயும் இருக்காங்க. ரோஹித் சர்மா இருக்கார், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, இந்த ஒரு ஓப்பனர் ஒருத்தர் ஒரு ஃபாரினர் இருக்கார், பேர் சரியாக ஞாபகம் இல்லை. நம்ம டீமும் நல்லா பிளேயர். கான்வாய், நம்ம ஜடேஜா நல்லா, ரச்சின் ரவீந்திராவா அவன் நல்லா ஃபார்மில் இருக்கா போல். ஸோ 2 டீமும் பேலன்ஸ் டீம் தான். அன்றைக்கி டே பர்ஃபார்மன்ஸ் யாருக்கு அன்றைக்கோ அவங்க வின் பண்ணுவாங்க. ஆர்சிபி வந்து எல்லா வருஷமும் அவங்களுக்கு தான் இந்த வருஷம் கப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷமும் வந்து 18வது வருஷம் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்காங்க. இப்போ எல்லா டீமும் வந்து தோக்கத்து விளையாட மாட்டாங்க, ஜெயிக்கிறது தான் விளையாடுவாங்க. சில டீம் நல்லா காம்பினேஷன் இருக்கும், அவன் தோப்பான். ஒரு மேட்ச் T20லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா மேட்ச் வந்து கடைசி 3 ஓவரில் என்ன வேணால் மாறும். ஸோ அவங்களும் வின் பண்ண தான் ஆடுறாங்க. பரவாயில்ல, அவங்க வின் பண்ண நல்லது தானே. வின் பண்ண டீம் வின் பண்ண நல்லது தான், அதுவும் சொல்லலாம். ஆர்சிபி அப்போ இந்த வருஷம் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? அவன் எல்லா வருஷமும் ட்ரை பண்ணுறான், இருக்கட்டுமே. இந்த அடிச்சா நல்லது தானே, அடிக்காட்டியும் அடிக்கிட்டோம். ஐபிஎல் வந்து இந்த சாட்டர்டே ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா வருஷமும் நம்ம சம்மர் வந்து பயங்கரமாக இந்த ஐபிஎல் வந்து இது பண்ணிடும். இந்த ஐபிஎல் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எப்பயும் போல தான் இருக்க போகுது, அதே மாதிரி தான். ஜாலியாக இருக்குமா? இல்லை இந்த வருஷம் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? இந்த வருஷம் செம்ம டஃப்பாக இருக்க போகுது. ஏன்னா எல்லா டீமும் செம்மையாக பிக்கப் பண்ணுறாங்க பிளேயர்ஸ்லாம். ஸோ இந்த வருஷம் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் மேட்ச். சென்னையில் இந்த ஒரு பிளேயர் வந்து சூப்பர் பிக் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? சென்னையில் நான் சொன்னால் ரச்சின் ரவீந்திராவை ஆர்டிஎம் பண்ணது ஓகே, விடலை. நூர் அகமதுன்னு ஒரு பவுலர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே ப்ரோ. அவர் வந்து ஏற்கனவே வந்து குஜராத் ரைடன்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஆப்கானிஸ்தானுக்கு நல்லா பண்ணுறாரு, அதுவும் சென்னையில் ஸ்பின்னு நல்லா எடுக்கும். ஸோ அவர்லாம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். அவங்க ஒன்று பிக்கப் பண்ணாங்க. பட் அவர் இப்போ நம்ம இது பார்த்தா ஒன்றுமே அவர் போடலை. அது எது எடுத்தால் அஸ்வின் எடுத்துகிட்டு இப்போ அவர் எடுத்துருக்காங்க. எந்த ஃபாரின் பிளேயர்ஸ் ஆட போகிறாங்கன்னே தெரில. அவ்வளோ ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க உள்ளே. அவங்க எப்படி ஆட போகிறாங்கன்னே தெரில உள்ளே போட்டு பிளேயர்ஸு. ஆர்சிபி வந்து எல்லா வருஷமும் வந்து எங்களுக்கு தான் கப்பு, நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடுக்கு புதுசாக யோசிக்கிறாங்களே தவிர ஆனால் ஜெயிக்க மாட்டுறாங்க. இந்த வருஷம் வந்து ஜெயிப்பாங்களா ப்ரோ? இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு அவங்க டீமும் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பவுலிங்கும் ஓகே, பேட்டிங்கும் எல்லாமே ஓகே ப்ரோ. எல்லா வருஷமும் அவங்க டீம் நல்லா தான் ப்ரோ இருக்கும்.
இல்லை ப்ரோ, சில டைமில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லாயிருக்கும், பவுலிங் வந்து மிஸ் பண்ணுருவாங்க. ஒன்று மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒன்று பிக்கப் பண்ணுவாங்க, பட் வந்துட்டு ஒன்று விட்டுருவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் ரெண்டுமே மாடரேட்டாக தான் இருக்குது, ஓகேவாக தான் இருக்குது அவங்க டீம். அப்போ இந்த வருஷம் கப் வச்சுருவாங்கன்றீங்களா? அப்போ அடிப்பாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டாக கீழே இருக்க மாட்டாங்க, மேலே வருவாங்க கொஞ்சம். இந்த வருஷம் வந்து இந்த ஒரு பிளேயர் வந்து இந்த ஐபிஎல்லில் பயங்கரமாக ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியன் பிளேயர்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? கேஎல் ராகுல் வருவான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவர் வருவார். அவருக்கு வந்து ஏற்கனவே இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவ்வளோ கொடுத்து எடுக்கும்போது அவர் கேப்டனாகவும் போடல, இப்போ வைஸ் கேப்டனாகவும் அவரை போடல. அவர் வந்து ஒரு மாதிரி இதை ஒதுக்குனதான் நினைக்கிறீங்க, இல்லை அவர் ரொம்ப ஃப்ரீ பண்ணி விட்டாங்க அப்படின்னு ஃப்ரீ பண்ண இது பண்ண தான் ப்ரோ நல்லது. அப்போ தான் அவர் ஃப்ரீ ஆடுவார். இப்போ கேப்டன்சி குத்திங்கன்னா அவரால் ஆடவே முடியாதுல்ல, அந்த ப்ரெஷரில் தானே ஆடுவார். அக்சர் பள்ளியை குத்த வரைக்கும் அவருக்கு நல்லது, அவரோட இப்போ இது காமிக்கலாம்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. மும்பை இந்தியன்ஸ் எப்பயுமே கடப்பார டீம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷமும் அதுக்கு குறையே இல்லாமல் டீம் எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு பும்ரா இருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியும் கூட அந்த டீமை பார்த்தா பயமாக இருக்கே ப்ரோ. இந்த வருஷம் அவங்க ஒரு 4-5 இயர்ஸாக மும்பை இந்தியன்ஸ்னாலே பிளே ஆஃப் ஃபைனல்னு இருந்த டீம் ஒரு 4 வருஷமாக அவ்வளோ பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இந்த வருஷம் அவன் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் செம்மையாக இருக்குது ப்ரோ. அவனுக்கு என்ன இந்த ஆர்சிபி பசங்க வில்ஜாக்ஸ் விட்டாங்க, அவங்க செம்மையாக வச்சிருக்காங்க. அவங்க சூப்பராக வந்து இது பண்ணிக்கினாங்க. ஒருத்தருக்கு ஒரு நான் இவனை விடுறேன் டேவிட் கொடுத்துட்டு அப்படி மாற்றிக்கிட்டாங்க. அது வில்ஜாக்ஸ் விட்டது வந்து இப்போ டீம் செம்மையாக இருக்குது ப்ரோ. பவுலிங் கூட என்ன இருக்குது, பும்ரா இல்லைனா போல்ட் இருக்கான், தீபக் சகார் இருக்காங்க. ப்ரோ தீபக் சகார் நீங்கள் பற்றி சொன்னீங்க, பட் வந்து அவர் சென்னைக்கு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷம் கிரவுண்ட் மும்பை ப்ரோ, அந்த பிச் அவருக்கு தெரியும்ல எப்படி போடணும்னு. கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது. ஸோ வந்து இந்த ஐபிஎல் எல்லா வருஷமும் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கேட்குறது தான், அவங்களும் ஒரே பதில் சொல்லுவாங்க, தலையோட லாஸ்ட் இயரா? எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கப் அடிச்சிட்டாங்கன்னா லாஸ்ட் இயராக போய்டும்னு நினைக்கிறேன். அப்படி கப் அடிக்கலனா மேபி அவர் எதனா சொல்லலாம். இல்லை ப்ரோ, டிஷர்ட்லலாம் கோடிங்லாம் கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி வந்து அவர் இந்த வருஷத்தோட ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி அதெல்லாம் பார்க்கவே இல்லையா ப்ரோ. நான் இந்த வருஷம் வந்து நிறைய டீம்ஸ் வந்து ஷஃபிள் பண்ணாங்க, நிறைய டீம்ஸ் வந்து கேப்டன்லாம் மாற்றினாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் வந்து கேப்டனை மாற்றிருக்காங்க, இது எல்எஸ்ஜி வந்து புதுசாக ரிஷப் பண்ணிட்ட கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீமில் எந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு பஞ்சாப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பஞ்சாபில் யார் அதாவது இந்த பிளேயர் வந்து பயங்கரமாக இருக்கார். ஏன்னா பஞ்சாப் எல்லா வருஷமும் வந்து டீம்லாம் நல்லா எடுத்துகிட்டு வராங்க, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து இந்த 17 வருஷத்தில் 2 தடவை தான் பிளே ஆஃப் போயிருக்காங்க. இந்த வருஷம் அப்படின்னா மாறிடும்னு நினைக்கிறீங்க? இப்போ மாறினா அப்துல் சிங் வந்து நல்லா போடுவார். சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர் டூம்னி அவர் நல்லா டும்னியா ரபரா இருக்கார். அது போக வந்து அந்த டீமுக்கு வந்து ஸ்ரேயா ஐயரை கேப்டனாக போட்டிருக்காங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிசி வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ரிக்கி பாண்டிங் இருக்காரு அப்புறம் அவங்க இது கோச்சார். அதனால் பார்த்தீங்கன்னா இது பிளேயர்ஸும் நல்லா கோச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து போன தாட்டி கப்பு வாங்கி கொடுத்தாரு கொல்கட்டா நைட் ரைடர்ஸுக்கு. இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா கப் அடிக்கிறது உறுதியாக இருக்கும். பஞ்சாபில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கப் அடிக்கிறதுக்கு இப்போ பேட்டிங் அவங்க தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் போலிங் வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை தவிர வேறு யாரும் சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. ஹர்ஷ்தீப் ரபாடா தவிர வேறு யாரும் போலர்ஸே இல்லையா ப்ரோ? ஸ்பின்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பிளேயர் இருக்காங்க 2 பேரே இப்போ போட்டாலே பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு 4 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது, மெயின் விக்கெட்டை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஐபிஎல் வந்து அப்போது வந்து சென்னை மும்பை இவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்க, பஞ்சாப் தான் ஜெயிக்கும்னு சொல்கிறீங்களா? பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஐபிஎல் திஸ் இயர் கம்மிங், you think which team will win? KKR. Last time also they are the champions, but Captain Shreyas Iyer is not going to play. Then how it's going to be? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி கேகேஆர்லேருந்து ஸ்ரேயாஸ் ஐயர் போயிட்டார் தான், அவர் விருப்பப்பட்டார்னு போயிட்டார். அப்படி இருந்தாலும் கேகேஆர் டீம் வந்து ஒரு சாம்பியனான டீம் தான், அதனால் வந்து அவங்களுக்கு இந்த தடவையும் பெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, திஸ் இயர் ஆல்சோ யூ திங்க் கேகேஆர் வில் வின் த கப்? ஜி ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது இந்த ஐபிஎல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. ஒருத்தங்க என்ன கேகேஆர் ஜெயிக்கும்ன்றாரு, இன்னொருத்தர் என்ன பஞ்சாப் இந்த தடவை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்றாரு, இன்னொருத்தர் வந்து ஆர்சிபி இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு சான்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்றாரு, மும்பை கடப்பார டீம் அப்படின்றாங்க, சிஎஸ்கே வந்து எல்லா வருஷமும் அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த வருஷமும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ ஒப்பீனியன்ஸ் இந்த ஐபிஎல்லை சுற்றி இருக்குது. இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம எஃப்டி லைஃப் ஸ்டைலில் நிறைய கிரிக்கெட் வீடியோஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி பப்ளிக் தாட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. எனக்கு இப்போது பயங்கரமாக தண்ணி தான் கிடைக்குது. ஸோ நான் போய் தண்ணி குடிச்சிட்டு அடுத்த ஐபிஎல் வீடியோவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே போகிறேன். பாய்.